ஹலோ ஃபேஸ் வணக்கம். மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூர் ரயில் நிலையத்தில் ஒரே பரபரப்பா இருக்கு. மக்கள் நடமாட்டம் இருக்கு. அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல அந்த பிளாட்ஃபாரத்தில் நடுவில் ஒரு குப்பை தொட்டி இருக்கு. அந்த குப்பை தொட்டி பக்கத்தில் ஒரு பிச்சைக்காரன் நிற்கிறான். பயங்கரமா தலைமுடி தாடிலாம் வந்து வச்சுக்கிட்டு ஒரே சட்டெல்லாம் வந்து கிழிஞ்சிக்கிட்டு ஒரே அழுக்காவும் பயங்கரமான கோலத்தில் இருந்திருக்கிறான். அவன் அங்க உள்ள சில டப்பிகள்லாம் வந்து இருக்குது. அந்த டப்பிகள்லாம் எடுத்து அது உள்ள போடுறான். ஒரு சில டப்பிகள் வந்து தண்ணி கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் இருக்கு. அதை எடுத்து குடிக்கிறான். இது அங்குள்ள போலீசார் ஒருத்தர் வந்து கவனிக்கிறாரு. வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு அது நெருங்கி வராரு. அவர்கிட்ட வந்து கொடுக்குறாரு. அந்த வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு அந்த பிச்சைக்காரர் கடற்கடன்னு குடிக்கிறாரு. ஒரே மூச்சில அந்த தண்ணி எல்லாத்தையும் குடிச்சிருவாரு. இப்ப அந்த போலீஸ்காரர் பார்த்து அவர் தேங்க்யூன்னு சொல்லிட்டு அந்த குப்பை தொட்டில தூக்கி போறாரு. இப்ப அந்த போலீஸ்காரர் ஒரே ஆச்சரியம். இவ்வளவு அழகா இங்கிலீஷ் பேசுறான், அப்புறம் ஏன் வந்து பிச்சைக்காரனா தெரியுறான் அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறாரு. அது மட்டும் இல்லாம ஒருவேளை சிபிஐயா இருக்குமோ, மாறு வேஷத்துல இந்த மாதிரி தெரியுறாங்களோ, இந்த மாதிரி இருக்காங்களோ அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்ப அவரை பார்த்து நீ நல்லா இங்கிலீஷ் பேசுறீங்களே அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த பிச்சைக்காரன் ஆமா சார், நான் வந்து டிகிரி முடிச்சிருக்கேன், நல்லாவே நான் இங்கிலீஷ் பேசுவேன் அப்படின்னு சொல்றாரு. அவருக்கு பயங்கர ஒரு ஆச்சரியம். நீ யாரு, என்னதான் பண்ற அப்படின்னு கேக்குறாரு. என் கதை பெரிய கதை சார் அப்படின்னு சொல்றாரு. சரி வா, அப்படி என்னதான் உன் கதை, வா தெரிஞ்சுப்போம் அப்படின்னு சொல்றாரு. அந்த ஸ்டேஷன் ஓய்வு அறைக்கு கொண்டு போறாரு. உணவு வாங்கி தராரு. உணவு வாங்கி வந்து அதை சாப்பிடுறாரு. நல்லா சாப்பிட்டுட்டு என்ன உன் கதைன்னு சொல்லு அப்படின்னு சொல்றாரு. அதே போல நல்லா சாப்பிடுறாரு. சாப்பிட்டு முடிச்சுட்டு தங்கி சொல்லிட்டு அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. தென் மாநிலத்தில் ஒரு அழகான கிராமத்தில் என் குடும்பம் வந்து வச்சுது. சில வருஷங்களுக்கு முன்னாடி 2021 எனது அப்பா வந்து இறந்துட்டாரு. எங்க அம்மாவும் நானும் மட்டும் தனியா இருக்கிறோம். எனக்கு கல்யாணம் செஞ்சு வைக்க அவங்க நினைக்கிறாங்க. இப்ப அவங்களும் எனக்கு பொண்ணு பார்த்துருக்காங்க. இப்ப இன்னொரு ஆள் இருந்தா இன்னொரு மெம்பரும் சேர்ந்துருவாங்க. அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா வந்தது. இப்ப நான் வந்து பட்டப்படிப்பு முடிச்சேன். பட்டப்படிப்பு முடிச்சுட்டு நான் வந்து வேலை தேடினேன். இந்த நேரத்தில் எனக்கு பொண்ணும் தேடுறாங்க. சீக்கிரமே கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு சந்தோஷத்துல இருக்கிறேன். இந்த நேரத்தில் நான் ஒரு பக்கத்தில் ஒரு சந்தை வந்து இருக்குது. எங்க ஊர்ல இருந்து 8 கிலோமீட்டர் தூரத்துல அந்த நகரம் இருக்கு. அம்மாட்ட சொல்லிட்டு நான் நகரத்துக்கு போனேன். ஒரு ஏடிஎம்ல பணம் எடுத்துட்டு ஆட்டோ வருமா இல்லைன்னா கார் வருமா அப்படின்னு திரும்ப எங்க கிராமத்துக்கு போறதுக்காக வெயிட் பண்ணிருக்கிறேன். அப்ப நிறைய ஆட்டோவை மறிச்சேன். ஆனா யாருமே நிக்கல. நிறைய கார்களும் நிக்கல. ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு கார் ஒன்று வருது. அந்த காரு நேரா வந்து நிக்குது. நான் ஏறி கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னும் கொஞ்சம் தூரத்துல என் கிராமம் வருதுன்னு நான் சொன்னேன். அப்ப அவங்க பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க. பின்னாடி 2-3 பேர் வந்து பேசிட்டு இருக்காங்க. அவங்க என்ன மொழி பேசுறாங்கன்னு தெரியல. ஆனா அவங்க வேற்று மொழி வந்து பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு அவங்க ஏதோ சாப்பிட்டு இருக்காங்க. அப்பதான் கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க கை என் முன்னாடி வந்து வருது. இதான் கொஞ்சம் வந்து சாப்பிடுங்க அப்படின்னு என் கையில வந்து கொடுக்குறாங்க. நானும் அதை சரி மிச்சர் தானே சாப்பிடுன்ட்டு அதில் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டேன். கொஞ்சம் தூரம் கழிச்சு எனக்கு வந்து ஏதோ மயக்கம் வர மாதிரி தெரிஞ்சது. திடீர்னு நான் மயங்கிட்டேன். அவன் பேர் ராம் திடீர்னு ஒரு அறையில வந்திருக்கிறான். எந்திரிச்சு பாக்குறான். ஒரு சின்ன ஒரு அறையா இருக்கு. அதுல வந்து படுக்கிறது மட்டும் தான் அந்த இடம் இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு அறை தான் வந்திருக்கு. அவன் கையில செல்போன்ல அவனுடைய அடையாளட்டல்ல அவன்கிட்ட இருந்த அந்த ஏடிஎம்ல இருந்து எடுத்த பணம் இல்ல, எதுவுமே இல்ல. இப்ப பயங்கர ஒரு அதிர்ச்சி ஆயிரான். என்ன பண்றதுன்னு தெரியல. கத்த ஆரம்பிக்கிறான். எந்த ஒரு சத்தமும் கேட்கல. கதவு திறந்த பிறகு அடிக்கிறாங்க. வேகமா அடிச்சுட்டே இருந்திருக்காங்க. நல்லா வலிக்கிற வரையும் அடிக்கிறாங்க. அடிச்ச உடனே சத்தம் போடாம இருக்கிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஒருத்தர் வந்து வரான். ஒரு இன்ஜெக்ஷன் வந்து போடுறான். இன்ஜெக்ஷன் போட்ட உடனே அப்படியே மயங்கி கீழே வந்து விழுறான். இரவா பகலான்னு தெரியல. திடீர்னு கொஞ்ச நேரம் கழிச்சு எழுந்திருச்சு அப்பவும் கத்துறான். எனக்கு ரொம்ப பசிக்குது, எனக்கு ஏதாவது கொடுங்கன்னு கத்துறான். தண்ணி கொடுங்க, தண்ணின்னு கத்துறான். அப்பதான் ஒருத்தன் உள்ளார வரான். சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கொடுக்குறான். கொஞ்சம் தண்ணி கொடுக்குறான். தண்ணி கொடுத்த ஒரு திரும்பவும் இன்ஜெக்ஷன் போட்டு போயிடுறான். மறுநாள் விடிஞ்ச பிறகு ஒருத்தன் வரான். ஏதோ ஒரு மொழியில பேசுறாங்க. அவங்க என்ன மொழி, இது எந்த ஊரு, எதுவுமே அவனுக்கு புரியல. திடீர்னு கதவை ஓபன் பண்றாங்க. இப்ப வெளில வந்து பாக்குறான். ஒரு பெரிய ஒரு பில்டிங் இருக்கு. அந்த பில்டிங்ல வந்து இவனை வந்து கட்டாயப்படுத்தி வேலை செய்ய சொல்றாங்க. காலையில இருந்து சாயந்தரம் வரலையும் வேலை செய்யறான். அதுக்கு பிறகு அவன் ரூமுக்கு வரான். திரும்ப மயக்க ஊசி செலுத்துறாங்க. அவன் அப்படியே வந்து படுத்துறான். இப்படியே வந்து நாட்கள் கிடக்குது. அவன் சத்தம் போட்டதான் அவன் வந்து அடிக்கிறாங்க. அதனால ஒரு கட்டத்துல எந்த ஒரு சத்தமும் போடாம அவன் வேலை செய்யறது வரது, மயக்க ஊசி போடுவாங்க, இவன் படுத்துறான். இப்படி 2 வருஷம் வந்து கிடக்குது. 2 வருஷம் கிடக்கிறதால அந்த மயக்க ஊசியோட வேலையை இப்ப காட்ட ஆரம்பிக்குது. அதாவது ஒரு கட்டத்துக்கு மேல அந்த மயக்க ஊசி வேலை செய்யாம விட்டுருது. இப்ப ஒரு நாள் திடீர்னு நடுவில் வந்து கண்ணு விழிக்கிறான். கண்ணு விழிச்ச பிறகு அங்க பாக்குறான். எல்லா இடத்தையும் பாக்குறான். யாருமே வந்து இல்ல. கதவு வந்து திறந்திருக்கு. இப்ப வெளில வந்து வரான். வெளில வந்து பார்த்தா இவனை போலயே பக்கத்துல யாரோ புதுசா ஒரு பையனை வந்து அடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப அதை பார்த்துட்டு இருக்கான். அவங்களுக்கு தெரியாம நடுவிலே வெளியே ஓடுறான். அவங்க கையில மாட்டிட கூடாது அப்படின்னு ரொம்ப தூரம் ஓடுறான். அது ஒரு காட்டு பகுதியா வந்து போகுது. காட்டு பகுதியை வந்து கடந்து அவன் வந்து ஓடிக்கிட்டே வந்துருக்கான். ஒத்தையீடு பாதை வருது. அந்த பாதையில ஓடுறான். ஒரு ரயில்வே ட்ராக் வருது. அந்த ரயில்வே ட்ராக்ல நடந்து போறான். நடந்து போற பிறகு ரொம்ப தூரம் போயிட்டு ஏதாவது ஒரு ஸ்டேஷன் வந்தா போதும் அந்த ஸ்டேஷன்ல ஏறிக்கலான்ட்டு அங்க வந்து போறான். அந்த ஸ்டேஷன் வந்து பாக்குறான். வேற ஒரு மொழி வந்து பேசிட்டு இருக்காங்க. அவனுக்கு என்ன மொழி, எங்க இருக்கிறோம் அப்படின்னு எதுவுமே புரியல. அவங்க வந்து இந்த நேரத்துல பிடிச்சாங்கன்னா நம்ம வந்து இங்கே கொன்றுவாங்க. திரும்பவும் நம்ம வந்து இந்த துன்பத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு ரயில் வந்து ஏறி போனா போதும் அப்படின்ட்டு ஒரு ரயில்ல ஏறி எங்கேயாவது போய் இறங்கினா போதும் அப்படின்னு ஒரு ரயில்வே ஸ்டேஷன் வந்து இறங்குறான். நாக்பூர் ரயில்வே ஸ்டேஷன். அங்க வந்து கடந்த 4 மாசமாவே அங்க உள்ள டப்பாவெல்லாம் பொறுக்கி போட்டு அங்க கிடைக்கிறத வந்து சாப்பிட்டுட்டு குடிச்சிட்டு அந்த ரயில்வே ஸ்டேஷன்லயே தங்கியிருக்கான். இந்த நேரத்துல தான் அந்த போலீஸ்காரர் அவனை ஏதாச்சும் பாக்குறாரு. இந்த நேரத்துல அப்படியே எனக்கு அதிர்ச்சி அடைஞ்சு அப்படியே பார்த்துட்டே இருந்திருக்காரு. இந்த நேரத்துல உங்களோட போன் நம்பர் யாராவது தெரியுமா, உங்க வீட்டுல உங்க அம்மா போன் நம்பர் தெரியுமா அப்படின்னு கேட்கிறாரு. என்னோட போன் நம்பர் எல்லாம் தெரியும். ஆனா நான் வந்து கடந்த 2 வருஷமா இவங்க வந்து
மயக்க ஊசி போட்டதால எனக்கு எல்லாமே மறந்துருச்சு, எனக்கு எதுவுமே வந்து பேச தோணல அப்படின்னு சொல்றாரு. ஆனா எனக்கு ஒரு நம்பர் மட்டும் ஞாபகம் இருக்கு, என் பெரியம்மா பையனோட ஒரு நம்பர், என்னோட தம்பி வேணும், அவனோட நம்பர் மட்டும் இருக்குன்னு சொல்றாரு. அதே போல அந்த நம்பரும் சொல்றாரு. இப்ப அந்த போலீஸ்காரர் அந்த நம்பர்ல வந்து அடிக்கிறாரு. ஆனா அந்த நம்பர்ல இருந்து அவர் பேசுறாரு. ஆனா அவர் பேசுறது சரியா இவருக்கு புரியல. இப்ப திரும்ப வீடியோ கால் பண்றாரு. வீடியோ கால் பண்ணி திரும்ப இவர் காட்டுறாரு. உங்களுக்கு வந்து புரியுது, ஆஹா உண்மையிலேயே நம்ம அண்ணன் தான், அதாவது காணா போன நம்ம அண்ணன் தான் அங்க இருக்கிற அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. புரிஞ்சுக்கிட்டு ரெண்டு பேரும் வந்து மனசு விட்டு பேசுறாங்க. கதறி வந்து அழுகுறாரு இவரை. இப்ப போலீஸ்காரங்க அவர் வீட்டுக்கு அழைச்சிட்டு வர்றாங்க. அவன் அம்மாவை சந்திக்கிறான். அவன் அம்மாவும் கண்ணி விட்டு அழுறான். உடனடியா போலீஸ்காரர்களை கட்டி பிடிச்சி அவன் காலிலே விழுந்து உங்களுக்கு மிகவும் நன்றி அப்படின்னு நன்றி கூறுறான். என் மகனுக்கு நீங்க அளிச்ச ஆதரவு மிகவும் நன்றி அப்படின்னும் ராம் தன் தாயிடம் மீண்டும் வாழ தொடங்குறான். புது வாழ்க்கை தொடங்குறான். இந்த செய்தி கிராமம் முழுவதும் பரவுது. மக்கள் அவரை சந்திக்க வர தொடங்குறாங்க. மக்கள் அதை அறிய ஆர்வமா இருக்கிறாங்க. என்ன நடந்தது, அவன் எப்படி அங்க வந்தான், அவர் அதை அந்த கிராமவாசிகள் தான் அனைத்தையும் கூறுறான். எப்படி சிறைப்பிடிக்கப்பட்டாரு, அவருடைய வலையில இருந்து அவன் எப்படி தப்பிச்சான், அவன் எப்படி மீண்டும் தன் வாழ்க்கையை தொடங்கினான், அவர் எல்லோருக்குமே அதை விளக்குறாரு. அதுபோல அந்நியரின் வலையில சிக்க விடாதீங்க அப்படின்னும், உங்க கண்களை எப்போதும் திறந்து வைத்திருங்க அப்படின்னும் அவர் தனது அனுபவங்களை பற்றி எடுத்து கூறுறாரு. மேலும் எந்த சூழ்நிலையிலும் நம்பிக்கை இழக்காதீங்க. தனது கதையை சொன்ன போது அவர் அனைவரும் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இது எல்லோருக்கும் எச்சரிக்கை தராரு. அந்த தெரியாத கார் கூட நான் இப்படி உட்காந்துருக்க கூடாது. என் கிராம மக்கள் என் கூட இருக்கிறாங்கன்னு நான் நினைச்சேன். என் வாழ்க்கையில் 2 வருடங்களை அவங்க வீணடிச்சிட்டாங்க. என் வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாத விஷயங்களை தந்துட்டாங்க. யோசிக்காம அதை அப்படி செஞ்சுட்டேன். ஒரு மேலே விளக்குறாரு. நான் அந்த ரயிலில் ஏற முடிவு செஞ்சேன். இதன் காரணமாக 2 வருடங்கள் வலியாலும் துன்பத்தாலும் அவதிப்பட்டேன். காவல்துறையினரும் அப்பப்போ என்னை வந்து அடிப்பாங்க. கடைசியாக அதே காவலர்கள் தான் என்னை நல்ல வழியாக வீட்டுக்கு அனுப்பி வச்சாங்க. மேலும் போலீஸ்காரர் அவரோட விசாரணை நடத்துகிறாங்க. அவர் யாருன்னு கண்டுபிடிக்க முயற்சி செய்கிறாங்க. நீ எங்கே போன, அந்த இடம் எப்படி இருந்தது என பல கேள்வி கேட்குறாங்க. ராமுக்கு அதிக நினைவில் இல்லை. அந்த அளவுக்கு அவன் மயக்க மருந்து செலுத்தியிருக்காங்க. போலீஸாரிடம் மேலும் சொல்லும்போது ஒரு சில விஷயம் நினைவு இருக்கு, சில அடையாளங்கள் கூறுறாரு. இதன் மூலயமா அந்த இடத்த கண்டுபிடிக்கிறது தான் முதல் நோக்கமாக போலீஸாருக்கு இருக்குது. ஆனால் இன்னொரு அதிர்ச்சியான தகவலும் அங்கே வருது. அந்த நேரத்தில் பல விதமான நடவடிக்கை எடுத்து 150க்கும் மேற்பட்டவரை அங்கே சென்று விசாரணை நடத்தி விடுவிக்கிறாங்க. இந்த கதையில் ஒரு சிறந்த பாடம் மறைந்தது. ராமின் கதை பல வருடங்களுக்கு முன்பு கடத்தப்பட்டு 2 ஆண்டுகளுக்கு பிறகு திரும்பினார். இது ராமுக்கு சோகமான பயணம் மட்டும் இல்லை, அந்நியரை ஒருபோதும் நம்ப வேண்டாம் என்று நமக்கு கற்பிக்குது. மேலும் எப்போதும் எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னும், ராமின் கதை மிகவும் கடினமான ஒன்று அப்படின்னு காவல்துறை எச்சரிக்குது. குறிப்பாக தெரியாத நபரை நம்பக்கூடாது. மேலும் அந்த காரில் உட்காரலனா என் வாழ்க்கை இப்படி மாறி இருக்காது, என்னுடைய வாழ்க்கை இந்த 2 ஆண்டுகள் வீணாயிருக்காது. இந்த கதை நமக்கு இதையும் கற்பிக்குது. வாழ்க்கையில் எல்லா நேரங்களிலும் ஒருவர் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படின்னும், மேலும் எந்த சூழ்நிலையிலும் உங்கள் பாதுகாப்புக்கு முன்னுரிமை கொடுங்க அப்படின்னும் காவல்துறையும் ராமுக்கு சிறந்த பாடத்தை வழங்குச்சு. அவரது தைரியமும் அர்ப்பணிப்பும் பாராட்டத்தக்கது. அவர் ராம பாதுகாப்பாக வீட்டுக்கு அழைத்து வந்தது மட்டும் இல்லை, இது போல் ஒரு நிகழ்வு நடக்காத வழிக்கு பல விஷயங்களில் அவர் ஆக்ஷன் எடுத்தார். இந்த கதைகளை சொல்லி நாங்கள் யாரையும் தொந்தரவு செய்யலை. ஆனால் நம்ம நோக்கம் நீங்கள் சில பேரிடமிருந்து ஏதாவது கற்றுக்கொண்டு அதை சிறந்த வாழ்க்கையாக மாற்றுவீர் என நம்புகிறோம். இந்த கதைக்கு பின்னாடி ஒரு செய்தியாக மறைந்திருக்கு. எந்த ஒரு அந்நியரையும் தவிர்க்க நமக்கு கற்றுக் கொடுக்கறது. உங்கள் பாதுகாப்பை கவனிச்சுக்கொள்வது எவ்வளோ முக்கியம் அப்படின்னு உணர்த்துது. நண்பர்களை நினைவு கொள்ளுங்க. யாரிடமோ அந்நியரிடமோ செல்லாதீங்க. தெரியாத நபரிடம் பயணம் செய்யாதீங்க. பயணம் செய்தாலும் யாரும் கொடுக்கறத வாங்கி சாப்பிடாதீங்க. விழிப்போடு இருங்க. அதனால தான் நீங்கள் வாழ்க்கையில் எந்த ஆபத்தையும் தவிர்க்க முடியும். மேலும் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கலாம். உங்கள் மனம் நிச்சயமாக சிந்திக்க வைக்க. எப்போதும் பாதுகாப்பாக இருங்க. நன்றி, வணக்கம். அந்த ஊர்ல வந்து அவங்க அம்மாவை பார்க்குறாரு, ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இப்போ அந்த கிராமத்தில் யாருமே நம்பவே இல்லை. ஏன்னா கடந்த 2 வருஷமா இறந்து போனோம்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் வந்து உயிரோட வந்திருக்கான்னு சொன்னோன்னே எல்லாரும் அதிர்ச்சி ஆயிடுறாங்க. ஆனாலும் அவர் சந்தோஷமா வந்து அவங்க அம்மாவை பார்த்துறாரு. இப்போ எல்லோருக்குமே ரொம்ப சந்தோஷம். ஆனால் இதுலேருந்து சொல்ல வர்றது என்னன்னா, எல்லோருமே எப்பொழுதும் எச்சரிக்கையாக வந்திருக்கணும். கொஞ்சம் எச்சரிக்கை தவறினாலும் நம்மளுடைய நிலை வேறு மாதிரியா வந்திருக்கும், நம்மளோட பாதை வேறு மாதிரியா போகும். அவர் வாழ்க்கையில 2 வருஷம் பயன்படாம போயிடுச்சு. இப்போ அவரோட இன்ஜெக்ஷன் போட்டதால அவர் மிகப்பெரிய பாதிப்பையும் எதிர்கொண்டாரு. ஆனாலும் அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா அந்த இன்ஜெக்ஷனோட பாதிப்பு குறைய ஆரம்பிச்சு நல்ல ஒரு நிலைமையில இருக்காரு. ஓகே, நம்மள இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். மீண்டும் இடத்துல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.